السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما أموالكم وأولادكم فتنة والله عنده أجر عظيم. قال النبي صلى الله عليه وسلم: ليس الغنى عن كثرة الأرض ولكن الغنى غنى النفس، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தமா தாபியின்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவற்றுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 18ஆம் நாள் தராவீகை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை நிறைவாக அமல் செய்ய வாய்ப்பளித்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இனி வரும் காலங்களையும் உடல் ஆரோக்கியத்தோடு முழுமையாக அமல் செய்யும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 64வது அத்தியாயத்தின் 15வது ஆயத்தில் சொல்வான்: இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா வல்லாஹு இன்தஹு அஜ்ருல் அலீம். நிச்சயமாக உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுடைய குழந்தை செல்வங்களும் உங்களுக்கு சோதனையாகவே தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் பெரும் கூலி உண்டு என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வார். இவ்விரண்டும், பொருளாதாரமும் குழந்தை செல்வமும், சோதனை களம்தான், கத்தி போலதான். தேவைப்பட்ட கொலையும் பண்ணலாம், தேவைப்பட்ட பன்னும் வெட்டலாம், கேக்கும் வெட்டலாம், பயன்படும். ஆனால் பயன்படுத்தக்கூடியவர் எப்படி அதை முறைப்படி பயன்படுத்துகிறார் என்பதை வச்சுதான் அதற்குண்டான முடிவுகள். அதனால தான் சோதனை என்று சொல்லிவிட்டு அந்த சோதனை இருந்தால் அந்த சோதனையில் வெற்றி பெற்றா கூலி கிடைக்கணும்ல. அதனால வல்லாஹு இன்தஹு அஜ்ருன் அதீம். இது சோதனை தான், ஆனால் அந்த சோதனையில் நீங்க ஜெயிச்சா உங்களுக்கு கூலி உண்டு என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் சொல்வார்.
தகாசுர், அல்ஹாக்குமு தகாசுர் சூறால நம்முடைய யதார்த்த நிலை குறித்து அல்லாஹ் பேசுவான். அல்ஹாக்குமு தகாசுர் ஹத்தா ஜுருத்துமுல் மகாபிர். நீங்கள் இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் அதிகமாக சம்பாதிக்கணும், இன்னும் அதிகமாக பொருளாதாரத்தை ஈட்டணும் என்பவர்களுக்கு அழிவுதான், நாசம்தான். எதுவரைக்கும் நம்மளுடைய ஆசை இன்னும் சம்பாதிக்கணும் என்று இருக்கும் என்றால் ஹத்தா ஜுருத்துமுல் மகாபிர், நீங்கள் கபருக்கு சென்று போகும் வரை இன்னும் கொஞ்சம் சம்பாதிச்சிருக்கலாம் என்று தான் நினைக்க தோன்றுமே தவிர, சம்பாதிப்பது போதும், பொருளாதாரம் கிடைத்தது போதும் என்கிற நிலைப்பாடு வருவது மிக மிக குறைவானது என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் சொல்வார். அதனால பணம் நமக்கு நாயகனாக இருக்கக்கூடாது, நாம் அதற்கு நாயகனாக இருக்கணும். இன்றைய தலைப்பு பண நாயகன். பொருளாதாரம் நம்மை ஆளக்கூடாது, நாம பொருளாதாரத்தை ஆளணும். ஒரு அரபு பழமொழி இப்படி சொல்லும், இஜ்அலில் மால ஃபீ யதிக் வலா தஜ்அல்ஹு ஃபீ கல்பிக். பணம், காசை உன்னுடைய பாக்கெட்ல வச்சுக்க, உன் கையில வச்சுக்க, தப்பில்லை. வலா தஜ்அல்ஹு ஃபீ கல்பிக், உன் மனசுல இறக்கிடாத. கல்புக்குள்ள எப்போ பார்த்தாலும் அதே ஞாபகத்தோட, அதே எண்ணத்தோட வாழாது. இது வெளிரங்கத்துல வாழ்வதற்கு அவசியமான ஒரு பொருள் பணம் என்பது. காசு இல்லாம வாழ முடியாது, தண்ணி கூட குடிக்க முடியாது காசு இல்லாம. காசு அவசியம், பணம் அவசியம். அதனாலதான் மார்க்கம் இதை ஒரே அடியாக காசு பணத்தின் மேல ஆசையே இருக்கக்கூடாது, பணமே இருக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லலை. அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கிற ஒரு சஹாபி இருந்தாங்க. அவங்களுடைய எண்ணம் அப்படிதான். தான் மட்டும் இல்லை, எல்லாத்தையும் அப்படி இருக்கணும்னாங்க. அவர் மட்டும் அப்படி இருந்தால் பரவாயில்ல. நம்ம வீட்டுக்கு வருவார், கதவை தட்டுவார், சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. என்ன இருக்கு மீதி? எல்லாம் இருக்கு. அரிசி இருக்கு, பருப்பு இருக்கு, கறி இருக்கு, சாப்பிட்டது போக மீதம் இருக்கு, நாளைக்கு சமைக்கிறதுக்கு உண்டான அரிசி எல்லாமே, ஒரு மாசத்துக்கு உண்டானது ஒன்றா வாங்கி வைக்கிறோம், எல்லாமே இருக்கு அப்படின்னு சொன்னா அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா என்ன செய்வாங்க? அது எல்லாத்தையும் எடுங்க, இந்த ஏழைகள்லாம் வந்திருக்காங்க கொடுங்க. இல்லாமப்பட்டவன் எவ்வளோ பேர் இருக்கிறான், அவன்லாம் சோறே இல்லாமல் இருக்கான், எதுக்கு உள்ள வச்சிருக்க, எடுத்து கொடு. அரிசி நாளைக்கு வேணுமே, நாளைக்கு சோறத்துக்கு என்ன பண்ண, மிச்ச மீதியை கொடுத்தாலும் பரவாயில்ல, நாளைக்குள்ள அரிசி கூட இருக்கக்கூடாதா அப்படின்னா அவர் சொல்லுவாங்க, இருக்கக்கூடாது, கொடு. ஏங்க அப்படி சொல்றீங்க? நாளைக்கு நீ இருப்பியா? நாளைக்கு நீ இருப்பியா? எதுக்கு சேர்த்துக்கிற? நாளைக்கு சாப்பிடணும். நாளைக்கு நீ இருந்தா தானே சாப்பிடுவ. ஆமா, நாளைக்கு இருக்காதவன் நீ எதுக்கு சேர்த்து வைக்க? கொடு. அப்ப நைட்டு சாப்பாட்டுக்கு, மதிய சாப்பாடு உனக்கு யார் தந்தா? அல்லாஹ் தான் தந்தான். அவன் நைட் சாப்பாடு தருவான். நீ சம்பாதிப்ப, போய் வேலை செய்ய, கஷ்டப்படு, அரிசியை வாங்கு, அப்புறமா நைட்டுக்கு உண்டானதை ஏற்பாடு பண்ணிக்க, தப்பில்லை. நைட்டுக்கு ஏன் இப்பவே சேர்த்து வைக்கிற? நாளைக்கு ஏன் இப்பவே சேர்த்து வைக்கிற? அப்படிலாம் சேர்த்து வைக்க கூடாது அப்படின்றவர் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா. சஹாபாக்களுடைய ஆட்சி காலத்துல அவரை தனிமையில வாழ வச்சுட்டாங்க, ஊருக்குள்ள அவர் இருக்கக்கூடாதுன்ட்டாங்க. எல்லாத்தையும் சேமிக்கவே கூடாது அப்படின்னா யாருமே அவரை சேர்த்துக்க தயார் இல்லை, எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டாங்க அவரை. அப்படி இருக்கக்கூடாது, சேமிக்கலாம், தப்பில்லை. சேமிப்பு இல்லை அப்படின்னா ஜக்காத் எப்படி கடமையாகும்? சேமிக்கவே கூடாது, சேர்த்தே வைக்க கூடாது அப்படின்னா ஜக்காத்தே கடமையாகாத. ஜக்காத் எப்ப கடமையாகுது?
ஒரு வருட காலங்கள் சேமிப்புல பணம் இருந்தா தானே, ஒரு வருட காலங்கள் சேமிப்புல தங்கமோ வெள்ளியோ பணமோ இது இருந்தா தானே ஜக்காத்து அவசியமாகுது, வாஜிபாகுது. அப்ப மார்க்கம் ஒரு சட்டத்தை சொல்லியிருக்குன்னா அப்ப சேமிக்கிறது கூடுங்கிறதுனால தானே மார்க்கம் அந்த சட்டத்தை சொல்லியிருக்கு. அதனால ஒரே அடியா இப்படிலாம் சொல்லக்கூடாது, சேர்க்கலாம், ஓவரா சேர்க்கக்கூடாது. தேவைக்கு மீறி அளவுக்கு மீறி சேர்த்து வைக்கிறது கூடாதுங்கிறது வேணா ஏத்துக்கலாம். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா, உணவுகளிலேயே சிறந்த உணவு, நாம சாப்பிட்ற சாப்பாட்டுல உணவுல சிறந்த உணவு என்னன்னா அது ஒருவன் தன் கையால் சம்பாதித்து சாப்பிட்ட உணவு. விருந்துக்கு போய் நல்ல மூக்கு முட்டை பிடிச்சிட்டு வருமே, அது சிறப்பான விருந்து அல்ல, சாப்பாடு கிடையாது. நம்ம சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உழைச்சி அந்த உழைச்ச பணத்திலிருந்து நாம சாப்பிட்றோம்ல, அந்த சாப்பாடு தான் நாம சாப்பிடுற சாப்பாட்டிலேயே உயர்தரமான சாப்பாடு என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வாங்க. உழைப்பும் அவசியம். உழைத்து வரக்கூடிய பொருட்களை, பொருளாதாரத்தை சேமித்து வைப்பதற்கும் மார்க்கம் அனுமதி தருது. ஆனா சேமிச்சு வைக்கிற போது சேமிக்கப்பட்ட பணத்தை எப்படி நடைமுறைப்படுத்தணும், அதற்குண்டான வழியையும் மார்க்கம் நமக்கு மிக அழகாக சொல்லி காட்டுது. உலகத்துல இவ்வளவு அழகான ஒரு பொருளாதார நடைமுறையை இஸ்லாத்தை தவிர வேறு யாரும் காட்டல. 2 விதமான பொருளாதாரங்கள் இருக்கு. கம்யூனிஸ்ட் இருக்காங்கல்ல, கேபிட்டலிசம், முதலாளித்துவம். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, காசெல்லாம் வச்சுக்கலாம் கூடாது, தொழிலாளிக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், சேர்த்து வைக்க கூடாது. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, அது என்ன, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அவன்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறதா, நான் தான் வச்சுக்குவேன், கொடுக்க கூடாது. இந்த 2க்கும் மத்தியில நின்று பேசுறது இஸ்லாம். நீ சேர்க்கலாம், ஆனா இவ்வளவு சேர்க்கலாம், இதுக்கு மேல சேர்க்க கூடாது. இதுக்கு மேல நீ வச்சிருந்தீங்கன்னா இவ்வளவு கொடுக்கணும், ஏழைகளுக்கு, இவங்களுக்கு இவங்களுக்கு இவங்களுக்குலாம் இவ்வளவு கொடுக்கணும். நீ வாங்கிக்கிட்டே இருக்கணுமா, அதுவும் கூடாது. ஒருத்தன் வாங்கி பழக்கப்பட்டா, நான் அடிக்கடி சொல்றது இல்லை, இந்த மார்க்கம் குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், உங்களை நடுநிலையான சமூகமாக நாம் ஆக்கி இருக்கிறோம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லுவான். அப்படியும் இருக்காது, இப்படியும் இருக்காது, நடுநிலையான மார்க்கம். சம்பாதிச்சு வச்சவனை பார்த்து நீனே வச்சுக்க கொடுக்காத அப்படின்னு சொல்லாது, நீ குடு அப்படின்னு சொல்லும். வாங்குறவனை பார்த்து நீ வாங்கிக்கிட்டே இருன்னு சொல்லாது, நீ வாங்கிக்கிட்டே இருக்காத, என்னைக்காச்சும் கொடுக்குற நிலைமைக்கு முன்னேறுன்னு சொல்லுவோம். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் வந்தார்ல, தன்னுடைய ஏழ்மையை சொன்னார். நான் கஷ்டப்படுறேன், எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, உதவி செய்யுங்கன்னு சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், கிழிஞ்சு போன ஒரு போர்வை இருக்கு, போத்துறதுக்காக கிழிஞ்சு போன ஒரு போர்வை இருக்கு, ஒரு தண்ணி குடிக்கிற ஜக்கு ஒன்று, மக்கு ஒன்று இருக்கு, இந்த 2 தான் என்னுடைய சொத்து, இதுதான் இருக்கு, அதை கொண்டாங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 2ஐயும் போய் வீட்டில் போய் எடுத்துட்டு வாங்கன்னாங்க. அவர் எடுத்துட்டு வந்தார். எடுத்துட்டு வந்த அந்த பொருளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில ஏலம் விட்டாங்க. ஏலம்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சது. ஏலம்னா எப்படின்னா, இப்ப இருக்கிற ஏலம் அல்ல. இப்ப இருக்கிற ஏலம் எப்படின்னா, அடிமாட்டு ரேட்டுக்கு வாங்குறது, மற்றவன்லாம் மிரட்டி வச்சு இவன் இதுக்கு மேல எவனாவது கேட்ட தலையெடுத்துருவேன்னு சொல்லி அந்த ஏலம் இல்லை. இது எப்படிப்பட்ட ஏலம் அப்படின்னா, அந்த பொருளுக்கு அந்த மதிப்பே கிடையாது. 10 ரூபா பொருளா இருக்கும், அது 1000 ரூபாய்க்கு ஏலம் போகும். 1000 ரூபா பொருளா இருக்கும், அதை 1,00,000 ரூபாய்க்கு மதிப்புல ஏலம் விடுவாங்க. ஏலத்தை கொண்டு என்ன நோக்கம் அப்படின்னா, இவர் சிரமப்படுறாரு, கஷ்டப்படுறாரு, இவருக்கு ஹெல்ப் பண்ணணும், உதவி பண்ணணும். சும்மா ஹெல்ப் பண்ணா உதவி பண்ணா அவருக்கு அதே பழக்கமா போயிடும். கேட்கலாம் கேட்கலாம் கேட்கலான்னு அப்படியே ஆசை வந்துடும். இப்பவும் நம்ம ரொம்ப பேரை பார்ப்போம், ரமதானா அந்த முகத்தை பார்த்துடலாம், கடைக்கோ வீட்டுக்கோ இப்படியோ அப்படியே பழகிட்டாங்க. பிறந்தாலே வரணும், வாங்கணும், இப்படியே வாங்கிட்டு சாப்பிடலானே முடிவு பண்ணிட்டாங்க. அது நம்ம தமிழகத்துல கேட்கவே வேணாம். சம்பாதிக்காம வீட்டிலே உட்கார்ந்து வாழ முடியுமானா முடியும், தாராளமாக வாழலாம், எந்த பிரச்சனையும் இல்லை.
கஷ்டப்படாமல் வாழணும். அரிசி ரேஷன் கடையில் ஃப்ரீயாக கொடுப்பாங்க, பருப்பு ரேஷன் கடையில் கொடுப்பாங்க, எண்ணெய் ரேஷன் கடையில் கொடுப்பாங்க. என்ன அதெல்லாம் சாப்பிடணும். நான் இப்படித்தான் சாப்பிடுவேன்னா வாழ முடியாது. எப்படியும் இருக்கலாம் அப்படின்னா ஒருத்தனால கஷ்டப்படாம சும்மாவே இருந்து வாழ்ந்துட முடியும்ன்ற அளவுக்கு உண்டான கல்யாணம் முடிச்சா காசு, புள்ள பெத்தா பணம், புள்ள பிறந்த பின்னாடி புள்ளைக்கு பணம், இப்படி ஒவ்வொன்றுக்கும் இலவசங்கள் எவ்வளோ இருக்கு. ஒருத்தன் நினைச்சா ஃப்ரீயா வாழ்ந்துடலாம். அப்படியும் மார்க்க என்ன செய்யல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஏழை விடுறாங்க. ஏழை விட்டப்ப அந்த கிழிஞ்சு போன போர்வைய 2 திர்ஹங்கள் கொடுத்து சஹாபாக்கள் வாங்குறாங்க. 2 திர்ஹத்துல 1 திர்ஹத்தை அவர்கிட்ட கொடுத்து, உன் வீட்டுக்கு உண்டான சாப்பாட்டுக்கு உண்டான ஜாமான்லாம் வாங்கிக்க, இன்னொரு திர்ஹத்துக்கு ஒரு கோடரி வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் போய் அதே மாதிரி கோடரி வாங்கிட்டு வந்தாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முபாரக்கான கையாலே அதுக்கு ஒரு புடி ஒன்று எடுத்து புடியை செருகி அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையில கொடுத்து, அடுத்த தடவை ஒன்று நான் இப்படி பார்க்கக்கூடாது, இதை கொண்டு போய் விறகு வெட்டி இதனால சம்பாதிச்சு உன் பொண்டாட்டி பிள்ளையே காப்பாத்து. இதுவும் ஹெல்ப் தான், உதவி தான் செய்யறாங்க. உதவி செய்யாம அவரே பண்ணல, நீயா போய் சம்பாதிச்சுக்க அப்படி சொல்லல. கஷ்டப்படுறவருக்கு உதவி செய்ய வேண்டிய கடமை இருக்கு. ஆனா அந்த உதவிக்கு அவங்கள பழக்கப்படுத்தக்கூடாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், உதவி செய்யலாம், தகுதி அறிந்து உதவி செய்யணும். பாத்திரம் அறிந்து பிச்சை போடுன்னு சொல்லுவாங்கல்ல, தகுதி அறிஞ்சு தர்மம் இருக்கணும், தகுதி அறிஞ்ச கிஃப்டுகள் இருக்கணும். தகுதிக்கு மீறிய தர்மமோ தகுதிக்கு மீறிய கிஃப்டோ அவனை கெடுக்கும். யாருக்கு நாம கொடுக்குறோமோ அவங்கள கெடுக்கும். அவங்களுக்கு என்னன்னா, அவங்களுடைய தகுதிக்கு என்ன தேவையோ என்ன அவசியமோ அந்த அவசிய தேவையை நிறைவேற்றுவதற்கு ரசூலுல்லாஹ் நினைச்சிருந்தா அதே மஜ்லிஸ்ல 100 திர்ஹத்தை வசூல் பண்ணி அவர் கையில கொடுத்து, இந்தா நீ மௌத்தா போற வரைக்கும் இதே வச்சு சாப்பிடுன்னு சொல்லியிருக்கலாம்ல. முடியாதா? கொடுக்க மாட்டாங்களா சஹாபாக்கள்? தயாரா இருந்தா. ஆனா அப்படி செய்யல. ஏன் செய்யல? அப்படி செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா என்ன ஆகும்னா, பணம் அவன் ஆள ஆரம்பிச்சு, இதுலயே அவன் சொகுசு காண ஆரம்பிச்சிருவான், இதுலயே வாழ ஆரம்பிச்சிருவான். அப்படி வாழக்கூடாது. இப்ப என்ன செய்யணும்? கஷ்டப்படுறவனுக்கு கொடுங்க என்று சொன்ன அதே மார்க்கம் தான் அவர்கிட்ட இதை கொடுத்துட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளைக்கு மறுமையில யார் சுவால் செஞ்சு கேட்டு 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 வாழ்றாங்களோ அவங்க நாளைக்கு மறுமையில அவங்களுடைய நெற்றியில் அஸ்ஸாயில், இவர் ஒரு பிச்சைக்காரரு, இவர் காசு வாங்குறவர் என்று எழுப்பப்பட்டு நாளை மறுமையில் எழுப்பப்படுவார். உன்னுடைய நெத்தியில நான் அந்த வார்த்தையை பார்க்க கூடாது. நீ அப்படிப்பட்ட முறையில எல்லாருக்கும் முன்னாடி கேவலப்படக்கூடாது. அப்படின்னா நீ உழைச்சி சாப்பிடு அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கட்டத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிற ஒரு சபையில ஒரு வாலிபன் போறான். நான் அடிக்கடி இந்த ஹதீஸ் சொல்லியிருக்கேன். ஒரு வாலிபர் போறாரு. அவரை பார்த்துட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலான்னு சொல்லுவாங்க, நல்ல வாட்டசாட்டமான பையன், இளைஞர், நல்ல இவன்லாம் ஜிஹாதுக்கு வந்தா நல்லா இருக்கும், போர்க்களத்துக்கு வரலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, ஏன் வர்றது இல்லையா அந்த பையன்? இல்லை, எங்க வரமாட்டேங்கிறான். அப்ப என்ன செய்யறான் அப்படின்னு கேட்பாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, வருவான், தொழுவான், தொழுது முடிச்சோன்னு போயிடுவான், போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடறான். எப்ப பார்த்தாலும் தொழுக அப்புறம் சம்பாத்தியம் தான், இப்படியே தான் இருக்கிறானே தவிர மற்றபடி ஜிஹாதுக்கெல்லாம் வர்றதில்லை. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அவன் சம்பாதிப்பது யார்கிட்டையும் தான் கையேந்த கூடாது. தான் சம்பாதிக்காம உட்கார்ந்துட்டா அடுத்தவங்கள்ட்ட கேட்க வேண்டிய சூழல் வரும், அடுத்தவங்களுடைய கையை எதிர்பார்க்க வேண்டியது வரும். நான் நல்லா இருக்கணும், நான் சாப்பிடணும்னா நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு தன்னுடைய உணவுக்காக தன்னுடைய தேவையை தானே நிறைவேற்றிக் கொள்வதற்காக அவன் சம்பாதிக்கிறான்னு சொன்னா ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், அவன் அல்லாஹ்வுடைய பாதையில தான் இருக்கான். ஜிஹாது மட்டும் அல்லாஹ்வுடைய பாதை கிடையாது. சம்பாதிக்கும் போது சம்பாத்தியத்தினுடைய நிய்யத்து சரியாக இருந்தால் ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், அவன் அல்லாஹ்வுடைய பாதையில தான் இருக்கான். அவன் தன்னுடைய சம்பாத்தியத்தின் மூலமாக தன் பெத்தவங்களை அடுத்தவங்கள்ட்ட நிக்க விடாம காப்பாற்றணுங்கிறதுக்காக சம்பாதிச்சா ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ். அவன் அவனுடைய மறைவுக்கு பின்னாடி அவனுடைய பிள்ளைகள் நடுத்தருவுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் பிள்ளைகளுக்காக அவன் சம்பாதிச்சிருந்தா ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், அவன் அல்லாஹ்வுடைய பாதையில தான் இருக்கான்.
யார் ஒருவன் சும்அத்தவ்வரியான் பேருக்காக புகழுக்காக மேலும் மேலும் சம்பாதிக்கிறதுக்காக அதிகபட்சமாக இப்படி அவன் சம்பாதிப்பானோ அவனை விட நாம பெரிய ஆளாகணும், அவனை விட பெருசா சம்பாதிக்க என்கிற ஆசையில எவன் சம்பாதிக்கிறானோ அவன் ஃபஹுஃபி சபீலி ஷைத்தான், அவன் தான் ஷைத்தானுடைய பாதையில் இருக்கான். அப்ப சம்பாத்தியத்தை மார்க்கம் இறைவனுடைய பாதையில் நடக்கிற ஒரு செயலாகவே காட்டுச்சு. ஜும்மாவுடைய சூறால கூட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வார்ல, நீங்க ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றினால் ஃபஸ்அவ் ஃபில் அர்த், பூமியிலே நீங்கள் போங்க, வேற போங்க, போய் அடுத்த வேலையை பாருங்க, போய் உடனடியாக சம்பாதிக்கிற வேலையை பாருங்க, கஷ்டப்படுங்க, கஷ்டப்பட்டு உழைங்க, அதான் சொல்லுமில்ல. அப்ப மார்க்கம் சம்பாதிக்க தூண்டுது, அதே சமயம் யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துதவு என்றும் சொல்லுது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 59வது சூறால 7வது ஆயத்தில் சொல்றான், மா ஆஃபா அல்லாஹு அலா ரசூலிஹி மின் அஹ்லில் குரா ஃபலில்லாஹி வலிர் ரசூலி வலிதில் குர்பா வல் யத்தாமா வல் மசாகீன் வபினி சபீல். ஃபைட், போர்க்களத்திலிருந்து வரக்கூடிய பொருட்கள், அதே மாதிரி தான் நம்மளுடைய சம்பாத்தியத்தில் வரக்கூடிய பொருட்கள். நம்முடைய சம்பாத்தியத்தில் நம்முடைய தகுதி நமக்கு சொந்தமானது அப்படின்னு நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய 97.5% சொத்தை நமக்கு சொந்தமானதாகுது மார்க்கம். 2% மட்டும்தான் ஏழைகளுக்குன்னு சொல்லுது. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அது அல்லாவுக்கும் ரசூலுக்கும் வலிதில் குர்பா கரீபான ஏழைகளுக்கும் வல் யத்தாமா யத்தீமான பிள்ளைகளுக்கும் வல் மசாக்கின் மிஸ்கின்களுக்கும் வபினி சபீல் இவர்களுக்கெல்லாம் கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும்? காரணம் சொல்றான், கைலா யக்கூன தூலத்தன் பைனல் அக்னியாஇ மின்கும், இந்த பணங்காசு இந்த பொருளாதாரம் உங்களில் உள்ள வசதி படைத்தவர்களுக்குள்ளேயே சுற்றாமல் இருப்பதற்காக. நீங்க சம்பாதிச்சு நீங்களே வச்சுட்டு இருந்தா அவங்களுக்கு உண்டானதை கொடுக்காமலே இருந்தா ஒரு பணக்காரன் ஆகிக்கிட்டே போறான், ஏழை ஆகிக்கிட்டே போறான். சாதாரணமா உலகத்தினுடைய நடைமுறையில அதான் பார்க்கிறோம். எவன் ரொம்ப பெரும் கோடீஸ்வரனா இருக்கிறானோ அவன் இன்னும் அதிகமா சம்பாதிக்கிறான், இன்னும் எங்கேயோ போறான். எவன் அடித்தட்டு மக்களாக இருக்கிறாங்களோ, யார் ரொம்ப வறுமையில இருக்கிறாங்களோ, கஷ்டத்துல இருக்கிறாங்களோ, அவங்க கஷ்டத்திலேயே இருக்கிறாங்களே தவிர முன்னேறதுக்கு வாய்ப்பில்லை. அப்ப மார்க்கம் என்ன செஞ்சதுன்னா இந்த ரெண்டையும் சேர்த்து பணத்தினுடைய சுழற்சிய மார்க்கம் ஏற்படுத்திச்சு. பணம் ஒரே இடத்துல தேங்கக்கூடாது. இங்க இருந்து அங்க போனோம், சரி கொடுத்துடுறோம். அவன் என்ன செய்வான்? நம்ம ஏழைக்கு ஜக்காத்துன்னு கொடுக்குறோம். ஜக்காத்தை வாங்கி ஒரு ஏழை என்ன செய்யறான்? கடையில போய் அரிசி வாங்குறான், பருப்பு வாங்குறான், எண்ணெய் வாங்குறான், பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறான். அவன் காசு என்ன? அவன் அந்த காசெல்லாம் கொடுக்குற காசெல்லாம் சேர்த்து வச்சு கபர்ல கொண்டு போய் மொத்தமா அள்ளி போட்டு மூடுறமா? என்ன செய்யறான்? அவன் அந்த பணத்தை ரொட்டேஷனுக்கு விடுறான். அவனுக்கு என்ன தேவையோ அதை இந்த காசை கொடுத்து வாங்குறான். அப்ப இந்த பணம் இன்னொருத்தனுக்கு போறது, அரிசி கடைக்காரனுக்கு போறது, அரிசி கடைக்காரன் மொத்தமா ஹோல்சேல்ல வாங்கும்போது அவன்கிட்ட போகுது. இப்படியே பணத்தினுடைய சுழற்சி, ஜக்காத்து கரெக்டா இருந்தா பணத்தினுடைய சுழற்சியும் மிக சரியானதாக இருக்கும். அதனாலதான் மனிதர்களை பொருளாதார ரீதியாக பணத்தை காட்டி சுரண்டுவதையும் மார்க்கம் மிக வன்மையாக கண்டிச்சு. வட்டி, தொழிலாளித்துவம், அடிமைத்தனம், இதெல்லாமே ஒரு மனிதனை ரொம்ப தாழ்வாக கருதக்கூடிய நிலைமை. ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்ணணும், தப்பில்லை. அந்த ஹெல்ப்பையே அவனை அழிக்கிறதுக்கு காரணமாக்க கூடாது, அதுதான் வட்டி. அப்ப வட்டி இதை மார்க்கம் தடுத்துச்சு. ஏன் தடுத்துச்சு அப்படின்னா ஒருத்தனை அடிமைத்தனத்துக்கு கொண்டு போய் விடக்கூடாது என்பதற்காக வட்டியை தடுத்துச்சு. இப்படி ஒவ்வொன்றையும் பொருளாதார விஷயத்துல மிக கவனமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதை கையாள சொன்னான். அந்த பணம் நம்மை ஆளக்கூடாது, நாம் பணத்தை ஆளணும். முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி கதஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவங்கள பத்தி சொல்லுவாங்க. அவங்களுடைய ஒரு பெரிய கப்பல் கடல்ல மூழ்கிடுச்சு என்கிற செய்தி அவங்களுக்கு சேரும். செய்தி சொன்ன உடனே முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி அவங்க
இன்னாலில்லா சொல்றதுக்கு பதிலா அல்ஹம்துலில்லான்னு சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அடுத்த நியூஸ் வரும், இல்லை கவுந்து போனது நம்ம கப்பல் இல்லையா, வேற கப்பலாம், நம்ம கப்பல் நல்லா தான் போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு நியூஸ் வரும். அந்த செய்தி வந்தப்பவும் அவங்க அல்ஹம்துலில்லான்னு சொல்லுவாங்க. அப்போ கூட இருந்தவங்க கேட்பாங்க, கப்பல் கவுந்துடுச்சின்னு சொன்னால் இன்னாலில்லா தானே ஓதி இருக்கணும். ஒரு துக்கமான செய்தியை கேட்டால் ஃபைதா அசாபத்துக்கும் முசீபத்துல் காலு இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹ் சொல்கிறான். ஒரு முசீபத்தான ஒரு சோகமான துக்கமான செய்தியை கேட்டால் இன்னாலில்லா தானே சொல்லணும். கிடைச்சிடுச்சின்னு கேட்டப்ப அல்ஹம்துலில்லா சொன்னீங்க, ஓகே. அது தாழ்ந்து போச்சு அழிஞ்சு போச்சுன்னு கேட்டப்பவும் அல்ஹம்துலில்லா சொன்னீங்களே, எதனால அப்படின்னு கேட்டாங்க. அப்போ முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவங்க சொன்ன வார்த்தை, நான் கவுந்து போனதுக்காக அல்ஹம்துலில்லா சொல்லலை, கவுந்து போச்சுன்ற செய்தி வந்த உடனே என் கல்பை பார்த்தேன், என் உள்ளத்தை பார்த்தேன். ஐயோ இவ்வளோ பெரிய சொத்து போயிடுச்சு அப்படின்னு பதபதைக்குதா, அல்லாஹ் கொடுத்தது அல்லாஹ் எடுத்திருக்கிறான், நினைச்சா தருவான் அப்படின்னு சலாமத்தாவே இருக்கான்னு பார்த்தேன். என் நெஞ்சு ரொம்ப துடிக்குதா, பதபதைக்குதா, போயிடுச்சேன்னு கவலைப்படுதா, அல்லது அல்லாஹ் கொடுத்தது அல்லாஹ் எடுத்துக்கிட்டான் அப்படின்னு நிதானத்தோட இருக்கான்னு பார்த்தேன். என் கல்பு அல்ஹம்துலில்லா நிதானத்தோட இருந்தது, அதுக்கு அல்ஹம்துலில்லா சொன்னேன். கவுந்து போனதுக்கு அல்ஹம்துலில்லா சொல்லலை. என் கல்பு அந்த நேரத்திலேயும் அந்த சந்தர்ப்பத்திலேயும் என்ன செய்யல, அது தள்ளாடலை. அல்லாஹ் சொல்வதை போல ஏதாவது ஒரு நல்லது அவர்களுக்கு ஏற்பட்டால் அல்ஹம்துலில்லான்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஃபைதா அசாபத்துக்கும் முசீபா, அவர்களுக்கு ஏதாவது நம்ம கஷ்டத்தை சிரமத்தை கொடுத்துட்டா இந்த அல்லாவுக்கு என்ன விட்டா வேற ஆளே இல்லையான்னு சொல்லுவாங்க. திட்ட ஆரம்பிச்சிருவாங்க, அல்லாவை கொடுத்தவனை திட்டுவாங்க. நல்லதே நடக்கும். நமக்கு என்ன ஆசைன்னா எப்போ நல்லாவே இருக்கணும், நல்லாவே இருக்கணும், சிரமமே வந்துடக்கூடாது, கஷ்டமே வரக்கூடாது. அப்படி வாழ்க்கையில இருக்காது, இந்த ரெண்டும் சேர்ந்து தான் வரும். அப்ப அப்படி வரும்போது அதை தாங்குற வலிமை எப்ப வருது அப்படின்னு சொன்னா, அதுக்குண்டான அந்த பக்குவத்தை மனசளவுல தாங்கும் போது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்லுவா, அஹ்ஸின் கமா அஹ்ஸன அல்லாஹு இலைக், அல்லாஹ் உங்களுக்கு எப்படி நல்லது செய்திருக்கிறானோ அது போல நீங்கள் பிறருக்கு நல்லது செய்யுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு எப்படி உதவி செஞ்சிருக்கிறானோ அது போல நீங்க அடுத்தவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்லுவான். அப்போ அது சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, நமக்கு அல்லாஹ் எவ்வளவு தந்திருக்க, அல்லாஹ் கொடுத்த அந்த நியாமத்தை எவ்வளவும் எண்ணி பார்க்க முடியாதுன்னு சொல்றான்ல, அவ்வளோ அருள் வளங்கள், அவ்வளோ கிஃப்ட், அவ்வளோ சந்தோஷங்களை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய நிலைகளும் இருக்கட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, நுபுவத்துக்கு முன்னாடி, தான் நபி என்று அறிவிப்பு செய்யப்படுவதற்கு முன்னாடியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹில்ஃபுல் ஃபுதூல் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞர் அமைப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தினாங்க. அதுக்கு என்ன காரணம் வந்துச்சு அப்படின்னா, ஜுபைத் அப்படின்னு ஒருத்தர் யமன் தேசத்திலிருந்து மக்காவுக்கு வந்து வியாபாரம் பண்ணார். யமன்ல இருந்து மக்காவுக்கு வந்து வியாபாரம் பண்றார். அப்படி வியாபாரம் பண்ணும்போது மக்காவுல உள்ள ஒரு மக்காவாசி ஆசிபின் வாயில் என்று சொல்லக்கூடியவர் அவர்கிட்ட போய் பொருளை வாங்கிக்கிறார். பொருளை வாங்கிட்டு பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறார். பணத்தை கொடுக்காம வந்துட்டார். அவர் ஜுபைத் வந்து இவர்கிட்ட பணத்தை கேட்கிறார். சரக்கு வாங்கினியே, காசுங்க, காசை கொடு, காசை கொடுன்னு கேட்கிறார். இவர் ஆசிபின் வாயில் பல சந்தர்ப்பங்கள்ல தட்டி கழிச்சு காசை கொடுக்க மாட்டேங்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஆகல, நபித்துவத்துக்கு முன்னாடி நடக்கிற செய்தி. அப்ப அவர் என்ன செய்யறாரு, மக்காவாசிகளுக்கு மலையினுடைய உச்சில ஏறி நின்று, ஆசிபின் வாயில் எனக்கு கடன் தரணும், பணம் தரணும், பொருள் வாங்கிட்டாரு, காசு தர மாட்டேங்கிறாரு, உங்கூருக்காரரு தானே அவரு, உங்கூருக்காரங்களாம் இப்படிதான் இருப்பீங்களா, இவர் யமன்ல இருந்து வந்து வியாபாரம் பண்ணவர், உங்க நாட்டுக்காரனை பாருங்க இப்படி கீழ்த்தரவா நடந்துக்கிறார் அப்படின்னு அவரு சொல்ல ஆரம்பிச்சார், பேச ஆரம்பிச்சார். இதை கேட்டுட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றவங்களும் அப்ப இருந்த சில நல்லவங்கெல்லாம் சேர்ந்து ஆசிபின் வாயில்கிட்ட போய், எப்ப சரக்கு வாங்கினியா, ஆமா, காசு கொடுக்கலையா, அதுக்கு எதுக்கு காசு, நம்ம ஊர்ல வந்து வியாபாரம் பண்றான், அவனுக்கே நம்ம காசு கொடுக்கணும்னு கொடுக்கணும்னு நினைக்க கூட இல்லை அவரு. ஏன் கொடுக்கணும்னு கேட்டார். இப்ப சொன்னாங்க, இல்லை தப்பு, அப்படி இருக்கக்கூடாது, கொடுத்தாகணும்.
அப்படியா, என்கிட்ட காசு இல்லை, காசு வர்றப்ப கொடுக்குறேன். எப்போ வரும்? எப்போ கொடுக்குறேனோ அப்போ வரும். எப்போ கொடுப்பேன்? வர்றப்ப கொடுப்பேன் அப்படின்னு யார் சொன்னா? ஆஸ் இப்னு வாயில் சொன்னார். அப்போ யோசிச்சாங்க, ஆஹா இவர் கொடுக்குற மாதிரி தெரில. சரி, இவர் கொடுக்கலன்னா இது இவரோட நிக்கிற காரியம் இல்லை. என்ன ஆகுது? உங்க ஊருக்காரன்லாம் இப்படிதானா? உங்க நாட்டுலலாம் இப்படிதான் நடக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. நியாயமான கேள்வி, கொடுக்காததுனால தானே கேட்குறான். சரி, என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சாங்க. அப்ப நாம என்ன செய்வோம்? ஒரு அமைப்பின் மூலமாக நாம உதவி செய்வோம். யாருக்கு? ஆஸ் இப்னு வாயில். பாவம், சரக்கு வாங்கிட்டாரு, விற்கிறாரு, கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, ஆனா கையில காசு இல்லை. அதுக்காக கொஞ்சம் வாயாடியாகவும் இருக்கிறாரு. என்ன பண்றது? நம்ம மானத்தை காப்பாற்றணும், ஊர் மானத்தை காப்பாற்றணும்னா அவருக்கு பகரமா நாமவாவது அந்த காசை கொடுத்து அடைக்கணும். என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணும்போது தான் இந்த ஹில்ஃபுல் ஃபுதூல் என்கிற ஒரு இளைஞர்கள் அமைப்பை நபிகள் நாயகம் அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தலை. மற்றவங்கெல்லாம் ஏற்படுத்தின அந்த அமைப்புல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னையும் ஒரு உறுப்பினராக சேர்த்துக்கிட்டாங்க. இப்ப இருக்கிற பல அமைப்புல தலைமை யாருன்றதுதான் பிரச்சனையா இருக்கு. இந்த நிலைமைக்கு எல்லாம் வந்துட்டாங்கன்னா ஒரே அமைப்பாயிடும். இஸ்லாமிய அமைப்பெல்லாம் ஏன் ஒன்றா வருது இல்லைன்னு அடிக்கடி கவலைப்படுறோம்ல. கவலைப்படுறதுக்கு அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய வழியை பின்பற்றணும். எந்த வழியன்னா நுபுவத்துக்கு முன்னாடி இருந்த வழியை. நுபுவத்துக்கு பின்னாடி உள்ளது மட்டும் நபிகளாருடைய வழி கிடையாது. நுபுவத்துக்கு முன்னாடியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லவங்களா தான் இருந்தாங்க, நல்வழி தான் காட்டினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல தலைவராக போய் சேரல, தொண்டனா தான் போய் சேர்ந்தாங்க. தொண்டனா போய் சேர்ந்தாங்க, அல் ஹில்ஃபுல் ஃபுதூல அமல் செஞ்சாங்க, வேலை செஞ்சாங்க. நுபுவத்து வரைக்கும் ஹில்ஃபுல் ஃபுதூல ஒரு அங்கத்தினராக தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. கடைசி வரைக்கும் தன்னை தலைவராவோ பெரிய ஆளாவோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிக்கல. இப்ப 4 பேர் சேர்ந்து ஒரு நல்ல காரியம் செய்யறாங்க அப்படின்னு முன் வரும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானும் அதுல போய் சேர்ந்தாங்க. அதுல சேர்ந்து ஹில்ஃபுல் ஃபுதூல் என்கிற அமைப்பை உருவாக்கி, அந்த அமைப்பு என்ன செஞ்சது? மக்காவில் இருக்கக்கூடிய வசதி படைச்சவங்க, நல்லவங்க, பெரியவங்க, இவங்களை எல்லாம் போய் பார்த்து நாம ஏதாவது செய்யணும், சிரமப்படுறவங்க, கஷ்டப்படுறவங்க, நம்ம ஊருக்கு வந்து திரும்பி போக முடியாம சிரமப்படுறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்லது செய்யணுன்றதுக்காக பெரியவங்களை போய் பார்த்து நல்லவங்கள்டேருந்து வாங்கி இல்லாதவங்களுக்கு கொடுக்குற வேலையை ஹில்ஃபுல் ஃபுதூல்ன்ற அந்த அமைப்பின் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் மற்றவங்களும் இந்த வேலையை செஞ்சாங்க. இது சாதாரணமாக நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த பணங்காசுகளை நம்ம சரியான முறையில கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தனிப்பட்ட முறையில ஒருத்தர் இயங்குறதை விட ஒரு அமைப்பாக இயங்குறது, அந்த பொருள் சரியான இடத்துக்கு சரியான ஆள்களை கொண்டு போய் சேருவதற்கு வாய்ப்பார். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய காலத்திலேயே ஜக்காத்தை வசூல் செய்யக்கூடிய வளமை அது மொத்தமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைக்கு வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழ்மை யாரு சிரமப்படுறாங்க, தகுதி உள்ளவங்க யாருக்கு கொடுக்கணும் அப்படின்றத ரசூலுல்லாஹ் முடிவு பண்ணுவாங்க. முடிவு பண்ணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகுதியானவர்களுக்கு அதை கொண்டு போய் சேர்த்தாங்க. அப்படி சேர்த்ததுனாலதான் வறுமையில இருந்த சஹாபாக்கள்ல பல பேரு வசதியானவர்களா மாறுவதற்கு ஜக்காத்து காரணமா இருந்தது. ஜக்காத்தினுடைய அசலே அதுதான். அந்த பணத்தை செலவு பண்றதுடைய மிக முக்கியமான அம்சமாகவே அதுதான் இருந்தது. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக சரியாக செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளும் ஜக்காத்தை அந்த முறையில கொடுக்கக்கூடிய வளமை இல்லாததனுடைய விளைவு, ரசூலுல்லாஹ் எந்த மாற்றத்தை எதிர்பார்த்தாங்களோ அந்த மாற்றத்தை, இன்னும் சொல்ல போனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கொடுக்கப்படுகிற ஜக்காத்தை விட இப்ப நம்ம காலத்துல இருக்கக்கூடிய வசதி படைவர்களுக்கு கொடுக்கிற ஜக்காத்தை வாங்கினா அல்லாஹ் அக்பர் பல கோடிகள் வரும்ல. சமுதாயத்தையே மாத்திடலாம், தலைகீழ மாத்திடலாம். ஆமா, படிக்க முடியாம சிரமப்படுற எவ்வளோ பேருக்கு எப்படியெல்லாமோ படிப்பை கொடுத்து அவர்களை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு போறதுக்கெல்லாம் மிகச்சரியான வழிகாட்டுதல்கள் மார்க்கத்துல இருக்கு. சரியான தலைவரும் நம்மள்கிட்ட இல்லை, அதை செயல்படுத்துற ஆட்கள் நம்மள்கிட்ட, இந்த ரெண்டுமே குறை. நம்பிக்கைக்குரியவர்கள் இல்லை. யாரை நம்பிக்கைக்குரியவர்கள்னு ஒப்படைக்கிறோமோ அவங்க நம்பிக்கையா நடந்துக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க ஏமாத்துறாங்க. அவங்க பல இடங்கள்ல பார்க்குறோம், பைத்துல் மால்னு பேர் வச்சு பைத்துல் மால் வச்சிருக்கிறாங்க. அவங்க அத்தா பேர்ல பைத்துல் மால் வச்சுக்கிறாரு, அவர் குடும்பத்து பேர்ல பைத்துல் மால் வச்சுக்கிறாரு. வச்சுட்டு இவர் எல்லா இடத்துலையும் போய் பைத்துல் மால் காசு கொடுங்க, பைத்துல் மால் காசு கொடுங்கன்னு கேட்குறாரு. இவர் பேர்ல, இவர் அத்தா பேர்ல வச்சா இவர் தானே கொடுக்கணும். எதுக்கு ஊரா போய் கேட்குற பைத்துல் மாலுக்கு? பள்ளிவாசல்ல பைத்துல் மால் இருக்கு, பொது பெயர்ல இருக்கும், பள்ளிவாசல் சார்பா நடக்கும்.
பள்ளிவாசல்ல நம்மளுடைய மஹல்லாவை சார்ந்தவர்கள் யாரு என்ன ஏது அதை கணக்கெடுத்து அவங்களுக்கு உண்டான உதவிகளை செய்வாங்க. அது வேற. தனி நபர்களுடைய பைத்துல் மால்கள் இப்ப இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. இந்த தனி நபர்களுடைய பைத்துல் மால், பள்ளிவாசல்ல பைத்துல் மால் இருக்கிறது வேற, தனி நபர்கள் 4 பேர் சேர்ந்து பைத்துல் மால் பேர் வச்சு ஆரம்பிச்சு நல்லது செஞ்சா பரவாயில்ல, அவன் நல்லா இருக்கான், 4 பேர் நல்லா இருக்கிறதுக்காக எதை வேணாலும் செய்யலாங்கிற மாதிரி எந்த 4 பேர் சேர்ந்து பைத்துல் மால் உருவாக்குறாங்களோ அந்த 4 பேர் நல்லா இருக்கிறாங்களே தவிர அவங்களால வேற யாராச்சும் நல்லா இருக்கிறாங்களான்னு தெரியல. அப்ப இந்த நம்பிக்கை குறைஞ்சு போச்சு. நம்பிக்கைக்குரியவர்கள் இல்லை, நம்பிக்கைக்குரியவர்கள் மூலமாக அது சரியான இடத்துக்கு போய் சேரல என்பது மிகப்பெரிய மோசம். இது பணத்தை மிகச் சரியாக கையாளாதனுடைய விளைவுகள். இப்ப மார்க்கம் மிக சரியாக சம்பாதிக்கணும், சம்பாதிக்கிறத சேர்க்கிறதும் தப்பல்ல, முறைப்படி சேர்க்கணும். அதுக்காக வட்டி வாங்கி வட்டியே சாப்பிட்டுக்கிட்டு இந்த காசை அப்படியே போட்டு வச்சு அப்படி வாழக்கூடாது. எது தப்போ அது தப்பு, எது சரியோ அது சேமிப்பு சரி, ஆனா சேமிப்பில் வட்டி தவறு. முறைப்படி சேமித்து அந்த சேமிப்பிலிருந்து வரக்கூடிய பணத்துக்கு முறைப்படி ஜக்காத்து இதெல்லாம் கொடுத்து நம்மை சுற்றி இருக்கிற நம்முடைய உறவுகளை அரவணைத்து வாழுகிற போது அந்த பணம் நம்மை ஆளுகிற பணமாக இல்லாமல் நாம் அதை ஆளுகிற, நாம் அதற்கு நாயகர்களாக மாற முடியும் என்பதை மார்க்கம் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பணங்களை நம் கைகளிலேயும் பைகளிலேயும் நிரப்புவானாக, நம்முடைய கல்வில் நிரப்பாதிருப்பானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கடைசி மூச்சு வரை நம்முடைய கைகளை கொடுக்கும் கைகளாக ஆக்குவானாக. அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடத்திலேயும் எந்த சந்தர்ப்பத்திலேயும் ஏந்தும் கரங்களாக ஆக்காதிருப்பாதாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. اللهم ربنا لا تجعلنا فتنة للقوم الظالمين ونجنا برحمتك من القوم الكافرين. اللهم أخرج اليهود والنصارى من جزيرة العرب. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.